பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகும்போது நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். பட் நடந்துட்டு வாக்கிங் மெடிடேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நடக்கும்போது மைண்ட் இருக்கணும்ல, மைண்ட் ஆக்ட் ஆகிடும். அங்கே வந்து நீங்க கான்ஷியஸா நடக்கலாம், பட் நாட் அ மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஈவன் மைண்டோட ஆக்டிவிட்டி மேல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது தான் மெடிடேஷன். தேங்க்யூ. நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க, நீங்க பர்சனலா ரியாக்ட் ஆயிட்டு இருக்க, அது உங்களுக்கு பழகிடுச்சு சின்ன வயசுல இருந்து. அதுதான் சப்கான்ஷியஸ் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உலகம் ஃபுல்லா நிறைய சீன் நடந்துட்டு இருக்கு. அது பார்க்கும்போது அவங்க அந்த கர்மா பிரகாரம் தான் போயிட்டு இருக்கன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்போது அது உங்களுக்கு பாதிக்காது. ஏன் அந்த மாதிரி குழந்தை அந்த மாதிரி வாழ்க்கை கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் லைஃப் கர்மா. அது நம்மளுக்கு அது மட்டும் தான் தெரியுது. ஆனா அவங்க பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன எவ்வளவு மோசமா இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. லைஃப்க்கு சர்டன் டாஸ்க் இருக்கும். இந்த ஜென்மத்தில் நான் இவ்வளோ ஒர்க்கு பண்ணணும், இவ்வளோ கர்மா அனுபவிக்கணும், போன ஜென்மத்தில் நான் சேர்த்து வச்ச கர்மா கிளியர் ஆகணும், ஒரு பர்பஸ்க்காக வருவாங்க. அந்த பர்பஸ் முடிஞ்சிச்சுன்னா அளவு போயிட்டே இருக்கும். மறுபடியும் வருவாங்க. டெத்ன்றது இல்லையே. டெத்ன்றது இட்ஸ் அன் இல்யூஷன். சில பேர் மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சில நோய்கள் கூட இருக்கும். அது வந்து பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் லைஃப். பெருசாக ஆக வேண்டியது லைட்டாக வந்துட்டு அப்படி போயிடும். மாஸ்டர்ஸ், நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் டயபெட்டிஸ் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் 300-400 இருக்கு. ஆஃப்டர் ஃபுட் பார்த்தீங்கன்னா 500-600 இருக்கு. ஆனால் உங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. பட் ஆனால் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க பக்காவாக இருக்காங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜியே அவங்களுக்கு ஒரு ரக்ஷண கவச்சம் மாதிரி. ஸோ வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு 5வது செஷன், 5வது நாள். இரிட்டேஷன்ன்ற புக்கு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் சில பேர் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஷனுக்கு வரும்போது கொஞ்சமாவது நம்ம படித்தோன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ரெண்டாவது, படித்ததுக்கு அப்புறம் 2வது தடவை கேட்கும்போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக நம்ம கொஷின் ஆன்சர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு கூட அப்படியே பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய கால்ஸ் வந்துருந்து காலையில். ஸோ ஒருத்தர் ஒரு அவங்கவுங்க ஸ்பெசிஃபிக் அவங்க சர்டன் கொஷின்ஸ் ரொம்ப பர்சனலாக இருந்தது. சில கொஷின்ஸ் அவங்க கெரியருக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்பில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கிறது, எல்லாம் பிகாஸ் ஆஃப் இரிட்டேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அது பிறகு ராஜ் மாதவன் கேட்டிருக்காங்க, மாஸ்டர், கேன் வி மெடிடேட் while வாக்கிங் இன் a பார்க் ஆர் traveling in transport ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பப்ளிக் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் போகும்போது நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். பட் நடந்துட்டு வாக்கிங் மெடிடேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நடக்கும்போது மைண்ட் இருக்கணும்ல, மைண்ட் ஆக்ட் ஆகிடும். அங்கே வந்து நீங்க கான்ஷியஸா நடக்கலாம், பட் நாட் அ மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஈவன் மைண்டோட ஆக்டிவிட்டி மேல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது தான் மெடிடேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். சௌமியா மோகன் கேட்டிருக்காங்க, சார், how to reprogram the subconscious mind in meditation? சப்கான்ஷியஸ் மைண்ட் மெடிடேஷனில் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ற இது கிடையாது. ஜென்ரலாக நம்ம மெடிடேஷன் உட்கார டைம்லயே நம்ம மைண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும், ஆல்ஃபா பிரெயின் வேவ்ஸ் ஸ்டேட்ல இருக்கும். பீட்டாலேருந்து ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா தீட்டா ஸ்டேட்ல தான் நம்ம நம்மளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருப்போம்.
எப்போ நம்ம டென்ஷனா இருக்கிறோமோ அது வந்து நம்ம அந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து பீட்டா ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம்ல யார் எது சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போது தான் நம்ம இன்னொருத்தர் சொன்னது நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த டைம்ல நீங்க கான்சியஸா என்ன பண்ணணுன்றது, அது மேல எந்த மாதிரி மைண்ட் செட் கிரியேட் பண்ணிக்கணுன்றது, அதுக்கு மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால கிரியேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம், சின்ன வயசுலயே எப்போ கேட்ட ஒரு விஷயம் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி ரிப்பீட் பண்ணும்போது அந்த ரெப்பிட்டேஷனால சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராமா கிரியேட் ஆகுது. இப்போ எந்த பிஹேவியரல் பேட்டர்ன், எந்த பிலீஃப் சிஸ்டம் உங்க மைண்ட்ல இருக்குன்றது நீங்க கான்சியஸா பார்த்துட்டு அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் அஃபர்மேட்டிவா நீங்க உள்ள நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம். கான்சியஸா எப்போ எது வேணும் நீங்க நீங்க நினைக்கிறீங்களோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரெயின் சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக் ரீப்ரோக்ராம் ஆகிடும். ரீப்ரோக்ராம்னா புது ப்ரோக்ராமுக்கு பழகிடும். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், அருமையான பதில் சொன்னீங்க. நன்றி மாஸ்டர். எல்லாரும் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ், உங்களுக்கு வந்து வேற எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. இந்த சப்ஜெக்ட் விஷயமா உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததா என்பதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து முன் வந்து பேசலாம். மாஸ்டர்ஸ், அதுக்கு முன்னால் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். யா. ஆனால் வந்து அது ஐடனோ பொருத்தமான கொஸ்டினா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது மாஸ்டர். ம் ரொம்ப நாளாக இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நியூஸ் பார்க்குறப்ப எனக்கெல்லாம் வந்து அப்படியேவும் அதை பார்க்கவே பிடிக்காது. ம் கேட்டால் அப்படியேவும் கைகாலெலாம் அப்படி ஒரு மாதிரி மனசுலே ஒரு நடுக்கம் வரும், ரொம்ப ம் டெரிஃபிக் நியூஸ்லாம் பார்க்குறப்ப. அதனால வந்து என் ஹஸ்பண்ட்ட சொல்லிடுவேன், நீங்கள் பார்க்குறதுனா நான் இல்லாதப்ப பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அவர் வந்து எல்லாம் அந்த உலகத்தில் இல்லாத நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துருப்பார். ம் அவரை எதுவுமே அவரை பாதிக்காது. ம் நல்லா நல்லா ஏதாவது ஒரு நியூஸ் கேட்டுட்டேன்னா என்னால் சாப்பிடவே பிடிக்காது. அவர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கறல. என்ன வேணாலும் சரி, யுஎஸ்ல இருக்க நியூஸா, தமிழ்நாட்டில் இருக்க நியூஸா, இல்லை இந்தியாவில் தான், இல்லை ஹோல் வேர்ல்டு நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார். அது எதனால மாஸ்டர் அவர் மாத்திரம் அப்படி இருக்காரு? நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க பர்சனலா ரியாக்ட் ஆயிட்டு இருக்க. அது உங்களுக்கு பழகிடுச்சு சின்ன வயசுல இருந்து. அதுதான் எஸ், சப்கான்சியஸ் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ் மாஸ்டர். அவர் ஒரு டாக்டரு, ஊர்லேயும் வந்து சர்ஜரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் எந்த விஷயத்தையும் அவர் வந்து பாதிக்காது. அவர் மாதிரி நான் இருக்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் இருக்க முடியல மாஸ்டர். இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும்மா. இந்த உலகமே ஒரு மாயா. அந்த மாயையில நடக்கிற எல்லாமே மாயதான். எல்லாரும் இப்போ நல்லது கெட்டது ஏன் நடக்குது? இப்போ இஸ்ராயல்ல அந்த பாலஸ்தீனர் நடுவுல அந்த பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம் சின்ன சின்ன மாஸ்டர். குழந்தை கூட தலை கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்த அ- உடனே எனக்கு ரொம்ப அதெல்லாம் பார்த்த அழுகையாக உடனே வரும். அந்த மாதிரி உலகம் ஃபுல்லா நிறைய சீன் நடந்துட்டு இருக்கு. அது பார்க்கும்போது அவங்க அந்த கர்மா பிரகாரம் தான் போயிட்டு இருக்கன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்போது அது உங்களுக்கு பாதிக்காது. ஏன் அந்த மாதிரி குழந்தை அந்த மாதிரி வாழ்க்கை கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் லைஃப் கர்மா. அது நம்மளுக்கு அது மட்டும் தான் தெரியுது. ஆனா அவங்க பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன எவ்வளவு மோசமா இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த சுச்சுவேஷன், அந்த சீன் பார்த்த உடனே இவ்வளவு மோசமா இருக்காங்களே, இவ்வளவு டெரரிசமானு ஃபீல் பண்ணும். உலகத்துல ஏன் இத்தனை சண்டை போட்டுட்டு இருக்குன்னா, ஒரு சைடுல நம்மளுக்கு தெரியாம ஆடு மாடு கோழி எல்லாம் கட் பண்றோம். நான்வெஜ் அதிகமா இருக்கு பாருங்க. அதுக்கு யார் ஜஸ்டிஸ் பண்றாங்க? நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கோ, நம்மளுக்கு ஒரு எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ, அந்த கோழிக்கு ஆடுக்கு மாடு கூட இருக்கும்ல. அந்த அந்த ஜீவனோட எமோஷன் பத்தி நம்ம கண்டுக்காம இருக்கும்போது நம்மளோட எமோஷன் இயற்கை எப்படி கண்டுக்கும்? சிம்பிள். இட்ஸ் லா ஆஃப் கர்மா. எங்க கொலை பண்றோம் ஒரு நாள், அது தெரியல. அது கொலையா கூட தெரியல. அது ஒரு பிசினஸா தான் பாக்குறாங்க நிறைய பேர். அது ஒரு சாப்பாடுற சாப்பிடுற பொருள் தான் பாக்குறாங்க தவிர, பட் அது ஒரு பாவம். அதுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு
வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கின்றது நம்ம கண்டுக்கல, தெரியல, புரியல. அதே ஒரு நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது ரொம்ப பெருசா ஃபீல் பண்றோம். எல்லாம் லா ஆஃப் கர்மா. அந்த கர்மா பிரகாரம் எல்லாமே வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. அது மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான், நான் இந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்ற நாலேஜே வரும், இந்த காமன் சென்ஸே வருது. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, என்ன யோசிக்கணும் என்ன யோசிக்க கூடாது, எது பார்க்கணும் எது பார்க்க கூடாது, எது கேட்கணும் எது கேட்க கூடாது, எது பண்ணா எதுனால ஆகுதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். நல்லது பண்ணா நல்லது நடக்கும். சிம்பிள், திஸ் இஸ் சிம்பிள் லாஜிக், சிம்பிள் லா ஆஃப் கர்மா. கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். நான் பத்து நான் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஒருத்தருக்கு கொலை பண்ணா அது பேலன்ஸ் ஆயிடுமா? ஆகாது. 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரிசல்ட் இருக்கு, ஒருத்தர் கொலை பண்ணதுக்கு அதுக்கும் ரிசல்ட் இருக்கு. அதுதான் இதுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும்போது ஜியோ பாலிடிக்ஸ்ல என்ன நடந்தாலும், நியூஸ்ல உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் நீங்க அது பேலன்ஸ்டா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓ, இதனால இது நடக்கும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது. இன்னும் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, இந்த மாதிரி ஆஹ், இந்த உலகத்துல இந்த ஊர்ல இந்த மாதிரி நடக்குது, இவங்களுக்கு நம்மள நல்லது பண்றதுக்கு என்ன பண்ணலாம், மெடிடேஷன் சொல்லி கொடுக்கலாம் அந்த ஊர்ல இருக்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க மூலமா ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணாலும் அது இட்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஆனா அந்த ஒருத்தர் இன்னொருத்தர் வர சொல்லுவாங்க. எஸ் மேடம். எஸ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சது. ஸோ இனிமேல் வந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து அவங்களுடைய ஆம், கர்ம கர்மா. வினைப்படி தான் அப்படி நடக்குது அவ்வளோ நம்ம அப்படின்றது. வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது கூட பிகாஸ் ஆஃப் கர்மா தானே. கர்மா. ஓகே ஆ, மாஸ்டர். ஓகே, அடுத்து சுமதி மாஸ்டர், நீங்க பேசுங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். மாஸ்டர் நேத்து கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மாதிரி வீடு வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அங்க எப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னுட்டு பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ம். நாங்களும் இப்ப வீடு மாறுறோம். எங்களுக்கு வந்து கோட்டர்ஸ்ன்றதுனால நாங்க வந்து வீடு வந்து சூஸ் பண்ண முடியாது. என்ன வீடு கொடுக்குறாங்களோ அதுதான் நாங்க போய் ஆகணும். அப்ப அங்க போய் நாங்க எப்படி மாஸ்டர் அந்த வீட்டை பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஐடியா இருந்தா சொல்லுங்க மாஸ்டர். சிம்பிள் சிம்பிள்மா, அங்க பிரமிட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆல்ரெடி வச்சிருக்கேன் மாஸ்டர், 3x3 பிரமிட் வச்சிருக்கேன். அது போதுங்களா மாஸ்டர்? அதுல நல்ல கிறிஸ்டல்ஸ் ஒன்று சேர்த்துருங்க. பிளாக் டர்மலின். புரியலைங்க பிளாக் மாஸ்டர். டர்மலின் பிளாக் டர்மலின் என்ற ஒரு கிறிஸ்டல் இருக்கு. ஓகே மாஸ்டர். அது பிரமிடுக்குள்ள வைக்கும் போது அது நெகட்டிவிட்டின்னு ரொம்ப ஃபாஸ்டா கிளியர் பண்ணிடும். ஓகே மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர், ஜெய் இது சுதாமா. மூணு தடவை சொல்லுங்க. பிளாக் பிளாக் என்ன? திருமலி, திருமலி, பிளாக் திருமலி. திருமலை. ஓகே, பிளாக் தேங்க்யூ மாஸ்டர். டர்மலின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது கூகுள்ல போடுங்க, தெரியும். இல்லை யாருக்காவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, என்ன டெஸ்ட் ஆகுது. அடுத்து ஒருத்தவங்க சேட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க, இஃப் வி கேன் கியூர் எனி இல்னஸ் பை ம், மெடிடேஷன், ம். ஹவ் இஸ் பாசிபிள் சீனியர் மெடிடேட்டர் டைட் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நோய் வந்ததா போவாங்களா? ஜஸ்ட் நம்ம இந்த என்ன சொல்றது, பர்த் எங்க இருக்குமோ டெத்து கூட இருக்கும். நம்ம நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்க்கு சர்டன் டாஸ்க் இருக்கும். இந்த ஜென்மத்தில் நான் இவ்வளோ ஒர்க்கு பண்ணணும், இவ்வளோ கர்மா அனுபவிக்கணும், போன ஜென்மத்தில் நான் சேர்த்து வச்ச கர்மா கிளியர் ஆகணும், ஒரு பர்பஸ்க்காக வருவாங்க. அந்த பர்பஸ் முடிஞ்சிச்சுன்னா அளவு போயிட்டே இருக்கும். மறுபடியும் வருவாங்க. டெத்ன்றது இல்லையே. டெத்ன்றது இட்ஸ் அன் இல்யூஷன். ஏன்னா நீங்க உடம்பு கிடையாது. இந்த ஆன்மாக்கு இந்த பூமி மேல பிறக்கிறது புதுசு கிடையாது. எத்தனையோ வாட்டி பிறந்திருக்கோம், எத்தனையோ வாட்டி இறந்திருக்கோம், எத்தனையோ வாட்டி எல்கேஜி படிச்சிருக்கோம். அதே ஏபிசிடி தான் இங்க வந்ததுக்கு அப்புறம். ஆனால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் லொகேஷன், அவ்வளவுதான். ஆனா ஒரு ஒரு ஜென்மத்துல நம்ம கத்துக்க போற லெசன் வேற வேற. நீங்க அப்படி பார்க்கணும் தவிர மெடிடேஷன் பண்ணா டெத்தே வராதுன்றது கிடையாது. ஏன்னா கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. வெறும் இந்த தேர்ட் டைமென்ஷன் மட்டுமா?
4th இருக்கு, 5th இருக்கு, 6th இருக்கு, எவ்வளவோ ஹையர் வேர்ல்ட்ஸ் இருக்கு, ஹையர் டைமென்ஷனல் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் இருக்கு, காசுவல் வேர்ல்ட்ஸ் இருக்கு, எத்தனையோ இருக்கு இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல. உங்களுக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் கொஞ்சம் தான். தெரியாம இருக்கிறது எவ்வளவோ இருக்கு. அது கத்துக்கிட்டே இருக்கணுமே. வெறும் இந்த பூமி மேல இந்தியால மட்டும், சென்னையில மட்டும் பிறந்தா போதுமா? இந்த பூமி மேல இந்தியால பிறக்கணும், சைனால பிறக்கணும், பாகிஸ்தான்ல பிறக்கணும், இஸ்ரேல்ல பிறக்கணும், அமெரிக்கால பிறக்கணும், ஆணா பிறக்கணும், பெண்ணா பிறக்கணும், ஆடா பிறக்கணும், மாடா பிறக்கணும், மனுஷனா பிறக்கணும். ஒரு ஒரு எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, எந்த ஃபார்ம்ல இருக்கிறீங்களோ, அஹ் அந்த ஒரு செடியா பிறந்திருக்கோம், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அனிமலா பிறந்திருக்கோம், ஒரு குருவியா பிறந்திருக்கோம், ஒரு மனுஷனா பிறந்திருக்கோம். எந்த ரூபத்துல நம்ம பிறந்திருக்கோமோ அதோட அனுபவம் வேணும், கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதுக்காக தான் நம்ம ஜென்மம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் எல்கேஜி முடிஞ்சா யூகேஜி முடிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், காலேஜ், யூனிவர்சிட்டி ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ எண்ட். ஒரு ஜென்மம் எல்லாமே கத்துக்க முடியும்னா முடியாது. இங்க இந்தியால பிறந்துட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆக முடியாது. நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னா அமெரிக்கால பிறந்திருக்கணும். அப்போதான் எலிஜிபிலிட்டியே வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேர் மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சில நோய்கள் கூட இருக்கும். அது வந்து பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் லைஃப். அது பெருசா ஆக வேண்டியது லைட்டா வந்துட்டு அப்படி போயிடும். இப்போ எனக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா நான் பண்ற மெடிடேஷனால அந்த ப்ராப்ளம் வந்து என்னோட உடம்பு மேல இம்பாக்ட் ஆகாம இருக்கும். சீனியர் மாஸ்டர்ஸ், நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க டயபெட்டிஸ் பிளட் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்ல 300 400 இருக்கும். ஆஃப்டர் ஃபுட் பார்த்தீங்கன்னா 500 600 இருக்கும். ஆனா உங்க மெடிக்கல் டெர்மினாலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. பட் ஆனால் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவங்க பக்கவா இருக்காங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜியே அவங்களுக்கு ஒரு ரக்ஷண கவச்சம் மாதிரி. அது இம்பாக்ட் வராது. அவங்க இறந்து போனதுக்கு காரணம் நோயா கூட இருக்காது, அவங்க வந்த பர்பஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். எத்தனையோ காரணங்கள் இருக்கு. தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். ஸோ அவர் வந்து இந்த தேதியில தான் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாரு ஆமா அப்படின்றதுக்கு. ஆமா, பர்பஸ் வந்த சினிமா முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் நான் போகணும். இல்லை நான் எங்கேயே இருப்பேன்னா மறுபடியும் டிக்கெட் வாங்கணும்ல. எஸ் மாஸ்டர். அடுத்து வந்து ஜெயசுதா மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் மாஸ்டர், ஜெயசுதா ஃப்ரம் சேலம். எஸ் மேடம், வணக்கம். மாஸ்டர், நான் இன்னைக்கு அந்த புக்கு படிச்சேன், இரிட்டேஷன் புக்ல அதுல ஒரு இன்சிடென்ட் படிச்சேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவர் காலையில போயிட்டு ஈவினிங் தான் வருவாரு. அப்ப அவங்க ஃபுட்டு கொடுக்கும்போது, சாப்பிடும்போது அவங்க பசங்க பண்ற ப்ராப்ளத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒய்ஃப். அந்த டைம்ல வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த வீட்லயே அதிகமா சாப்பிடாம வெளியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு பார்த்து ஏன் வீட்டுல சாப்பிடுறது இல்லைன்னு கேட்கும்போது, என்னால ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல, என்னோட ஒய்ஃப் என்னோட ஃபுட்டை வந்துட்டு பாய்சன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணார். கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு தெரியாத ஒரு நோயினால 45 வயசுலயே இறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். ஆமா, நம்ம ஊர்ல நிறைய பேர் சாப்பிடும்போது தானே மாஸ்டர் இந்த ப்ராப்ளம் எல்லாம் பண்றாங்க. தெரியாம இதே மாதிரி நிறைய பண்ணிட்டே இருக்கிறோமே. அது படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆமா, எஸ் எஸ் எஸ். அப்போதான் டைம் கிடைக்கும்ன்ற ஒரு காரணத்துல சாப்பிடும்போதுதான் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடும்போதுதான் பேசுறோம், திட்டிக்கிட்டே சாப்பாடு போடுறோம். எஸ், அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. தெரியாமே நிறைய நம்ம தப்பு பண்றோமே அப்படின்னு. சமையல் பண்ணும்போதே யோசிச்சு யோசிச்சு பண்றாங்க, பண்ணணும், பாய்சன் ஆடே பண்றாங்க. அப்புறம் அவங்க ஏற்கனவே ஆஃபீஸோ பிஸ்னஸோ என்ன வேணாலும் இருக்கட்டும், வெளியில டயர்டாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவங்க தலைமையில போடுறாங்க. அதனால அவருக்குள்ள ஒரு பாய்சன் கிரியேட் ஆகுது, பிளஸ் ஃபுட்டுனால பாய்சன் கிரியேட் ஆகுது. அவனால டைஜஷன் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தாட் வந்திருக்கும், வீட்டுல சாப்பிடுறதை விட வெளியில சாப்பிட்டு வந்துடலாமே,
வீட்டில் பொண்டாட்டி தொல்லைலேருந்து தப்பிச்சுக்கலான்ற ஒரு தாட் வந்து அந்த தாட் எதுக்காக வந்தது? பிகாஸ் ஆஃப் த பாய்சன்னால. எஸ், இத்தனைக்கும் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருந்த ஒரு ஆளு தான். ரியாக்ட் கேட்டுட்டு பண்ணாம மட்டும்தான் சார். இருந்தா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும்ல. ஒரு வாட்டி 2 வாட்டினா ஓகே, அந்த நாலேஜ் இல்லாதனால ரியாக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. ஏன்னா டெய்லி மைண்ட்ல போடும்போது என்ன ஆகுது, சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகுது. அதேதான். ஸோ அது சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் வந்துடும். ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் வரும்போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா பாய்சன் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க தூக்கும் போது கூட பாய்சன் ஜென்ரேட் ஆகுது. பிகாஸ் எந்த விஷயம் நம்ம அதிகமா கேட்டுட்டு ரொம்ப அதிகமா யோசிக்கிறோமோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ட்ரீம்ஸ் கூட வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க நைட்டு தூங்கும் போது கூட அதை பத்தி யோசிக்கும் போது கூட அந்த பாய்சன் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, தூங்கும் போது கூட நம்மளுக்கு இது இல்ல பாருங்க, பீஸே இல்ல. அதான் மெடிடேஷன் ஒன்லி மெடிசன் இருக்கு. அவ்வளவுதான், கான்ஷியஸ் லிவிங். எது பத்தி பேசணும், எதுக்கு பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை பத்தி பேசுறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமே என்ற ஐடியா ஆட்டிடியூட் இல்ல பாருங்க. அவ அது சரியில்லை, இவ இது சரியில்லை இருக்கான்னு சொல்றாங்க தவிர முதல்ல சொல்லவங்க கரெக்டா இருக்காங்களா, அவங்க இல்ல. அந்த கம்ப்ளைனிங், காசிப்பிங், கம்ப்ளைனிங் இதெல்லாமே பாய்சன் கிரியேட். நாம எப்படி இருக்கிறோம்னு பார்க்காம அடுத்தவங்களை பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்கோம். ஆமா, அடுத்தவங்க பத்தி தப்பா பேசினா கூட நம்மளுக்கு தான் பாய்சன் கிரியேட் ஆகுதுல்ல. லாஜிக் பிரகாரம் நம்ம அவர் பத்தி பேசணும், அவங்களுக்கு தான் ஏதாவது ஆகணும். அது இல்லையே, நம்ம உடம்புல பாய்சன் நம்ம தான் வருது. ரொம்ப கான்ஷியஸா இருக்கும். பேசும்போதே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் பேசணும். Yeah, so this is what the knowledge, ma. This is what the transformative knowledge. Yes, master. இப்போ thank you master. இன்னொருத்தர் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கும் போது அந்த நல்ல அந்த ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் நல்லா இருப்பீங்க. எஸ் மாஸ்டர், இது கூட நான் உங்ககிட்ட ஒரு தடவை உங்க வீடியோ ஒரு பார்க்கும்போது கேட்டேன். பிளஸிங்ஸ்னால அவங்களுக்கு நாம பிளஸ் பண்றதுனால அவங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. நமக்கு தான் அது வரும். நீங்க பிளஸ் பண்ணாலும் சரி, திட்டுனாலும் சரி, அவங்களுக்கு வரும், நம்மளுக்கும் வரும். யா, when you are resonating, நீங்க அந்த பாசிட்டிவிட்டிக்கு ரெசனேட் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா, வைப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா, then automatically நம்ம வாழ்க்கை கூட ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். Thank you master. ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் செஷன். Thank you so much. எஸ். இப்போ பாருங்களேன், இந்த பாயிண்ட் நான் இந்த சுவாத்தியாய செஷன்ல நான் சொல்லல. இப்போ நீங்க புக்கு படிச்சதுனால அந்த பாயிண்ட் நீங்க சொன்னதுனால எல்லாருக்குமே தெரியும். அதுக்குதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே புக் படிக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ். ஏன்னா நம்ம இந்த 7 டேஸ்ல புக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் டு ஸ்டேட்மெண்ட் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். சில டைம்ல கொஸ்டின் கேட்கும்போது வி மைட் கோ வேற டாபிக்ல ஜம்ப் ஆயிடும். ஸோ அவங்க பர்சனலா புக்கு எடுத்துட்டு படிக்கும் போதுதான் கம்ப்ளீட் நாலேஜ் வரும். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஜெயசா மாஸ்டர். நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அவரு மாஸ்டர் அருமையான விளக்கம் கொடுத்தாரு. நன்றி.